வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் பணிபுரிவு உதவியாளர் ஏழுமலை என்பவர் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியபோது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். நிகழ்வின் போது அங்கு மறைந்திருந்த வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டோடு கையும் களவுமாக ஏழுமலையை கைது செய்ததோடு அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள தீத்தான் விடுதி கிராம நிர்வாக அலுவலர் பட்டா மாறுதலுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு 4,000 ரூபாய் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கிராம நிர்வாக அலுவலர் ஜாஸ்மின் பானு விண்ணப்பதாரரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதும் அதற்கு தேவதாஸ் என்பவர் 4,000 ரூபாய் கொடுத்து மீத தொகையை தீபாவளி முடிந்தவுடன் தருவதாக கூறியதும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ள நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் அரண்மனை புதூர் அரசு தொடக்கப் பள்ளியில் இன்று ஆசிரியர்களுடன் இணைந்து மாணவர்கள் பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிப்பது மற்றும் கம்பி மத்தாப்பு போன்ற காயம் ஏற்படுத்தும் பட்டாசு வகைகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள தோணுகால் ஆட்டுச்சந்தையில் விற்பனை களை கட்டியது. சுமார் 3 கோடி வரை ஆடுகள் விற்பனையான நிலையில் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான படந்தால், சின்ன தம்பியாபுரம், 7,000 பண்ணை ஆகிய கிராமங்களில் கனமழை பெய்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தொடர் மழையால் தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட பட்டாசு தயாரிப்பு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மழை காரணமாக ஓய்வு பெற்ற பெண் நெசவாளர் வீட்டின் வெளிப்புறம் சுவர் விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். மேலும் வீட்டின் சுவர் பல்வேறு இடங்களில் சேதமாகியுள்ள நிலையில் வீட்டில் வசிக்க அச்சம் தெரிவித்துள்ள மூதாட்டி அரசு தங்களது வீட்டை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். சுவர் மண் சுவரில் குடியிருந்தா அந்த அம்மா சொசைட்டி பென்ஷன் மட்டும்தான் வாங்குது. வேறு எந்த விதமான கவர்மெண்ட் பென்ஷன் நாங்கள் வாங்கலை. பாதுகாப்புக்கு ஆள் இல்லாமல் இன்னைக்கு தனிமையில் உட்காந்து வாடிக்கிட்டு இருக்கோம். 2 நாள் மழையில் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் தாய் மகன் தான் நாங்கள் இருக்கிறோம், வேறு ஆள் கிடையாது. நீங்கள் பார்த்து எங்களுக்கு உதவி செஞ்சு மீண்டும் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்து எங்களுடைய காலத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் கவர்மெண்ட் தான் உதவி செய்யணும், அரசு அதிகாரிகள் உதவி செய்யணும். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு பகுதியில் கடந்த மாதம் உயிரிழந்த 6 காட்டு பன்றிகளுக்கும் ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் நோய் தாக்குதல் இருப்பது ஆய்வக சோதனையில் உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் இந்நோய் மற்ற விலங்குகளுக்கு பரவாது என்பதால் கால்நடை வளர்ப்பவர்கள், பழங்குடியினர் உட்பட மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் பன்றி வளர்ப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை கீரைத்துறை மகா காளிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் ஏடிஎம்மில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏடிஎம் இயந்திரம் மற்றும் ஏடிஎம்மிலிருந்து பணம் முற்றிலுமாக தீயில் எரிந்து சேதமடைந்த நிலையில் குடியிருப்புகளில் தீ பரவாமல் தீயணைப்புத் துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அகமதாபாத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற கட்டிடக்கலை நிபுணர்களுக்கான போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று 2ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளனர். வெற்றி பெற்ற விமானம் மூலம் சென்னை திரும்பிய 5 பேருக்கும் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாடாவரம் அருகே உள்ள கூத்தம்பாக்கம் ஆதி திராவிட கிராமத்தில் மழைநீர் தெருக்கள் மற்றும் சாலைகளில் தேங்கியதால் கிராம மக்கள் அவதியடைந்தனர். கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு மழைநீர் செல்ல வழியில்லாமல் ஆங்காங்கே தேக்கமடைந்துள்ளதாக கூறும் அப்பகுதியினர் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்ததோடு கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அதிகரித்துள்ள போதை பழக்கங்களில் சிக்காமல் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும், எதை படிக்கின்றோம் என்பதோடு என்னவாக உருவாக படிக்கின்றோம் என்பதை அறிந்து படிக்க வேண்டும் என்று பெரம்பலூரில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பயிலரங்கத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் மாணவர்களிடையே உரையாற்றினார்.
மேலும் நாம் எந்த மொழியில் பேசினாலும் எந்த கருத்துடன் பேசுகிறோம் என்பதே முக்கியம், அதை மாணவர்கள் உணர வேண்டும் என்று தெரிவித்தார். திருவள்ளூர் ஆயில் மில் இந்திரா காந்தி தெருவில் உள்ள நகர் ஊரமைப்பு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கணேசன் தலைமையில் திருவள்ளூர் ஆயில் மில் இந்திரா காந்தி தெருவில் உள்ள நகர் ஊரமைப்பு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கணேசன் தலைமையில் அதிரடி சோதனை நடைபெற்றது. சோதனை முடிவில் சந்தேகத்திற்கிடமான ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றி விசாரணைக்காக எடுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நண்டல்லாறு சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 10,200 ரூபாய் பணத்தை கைப்பற்றி அங்கிருந்த 3 காவலர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தினர். மயிலாடுதுறை அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 3 இளைஞர்களுக்கு சிறை தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக விமல்ராஜ், சல்மான், கலைவாணன் ஆகியோர் மீது மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் முதல் முறையாக நீலகிரி மாவட்டம் உதகை மரபியல் பூங்கா வளாகத்தில் வளர்ப்பு பிராணியான நாய்களுக்கான பராமரிப்பு பூங்கா அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ரூபாய் 40 லட்சம் செலவில் நாய்களுக்கான சிறப்பு உபகரணங்கள் மற்றும் பொருட்களால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை, காய்ந்த இறகுகள் மூலம் செய்யப்பட்ட குளம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தமங்கலம் ஜிஎஸ்டி சாலையில் தாறுமாறாக ஓடிய கண்டெய்னர் லாரி சாலையின் நடுவே இருந்து தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரி ஓட்டுநர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தூக்க களத்தால் விபத்து நேரிட்டது தெரியவந்துள்ளது. விபத்து காரணமாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள அய்யலூரில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு ஆடு மற்றும் கோழிகள் விற்பனையானது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஆடு மற்றும் கோழிகளுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தீபாவளி பண்டிகை நெருங்கும் சூழலில் வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் ரயில்வே காவல்துறை காவல் ஆய்வாளர் சித்ரா தலைமையிலான போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கூட்டாக சேர்ந்து ரயில் பெட்டிகள் மற்றும் நடைமேடைகளில் இருந்து பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர். மேலும் ரயிலில் பட்டாசுகளை எடுத்து செல்லக்கூடாது, மீறி எடுத்து சென்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் ரயில் பயணிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு அடைந்துள்ளது. கம்பம், கூடலூர், லோயர் கேம்ப், புதுப்பட்டி, உத்தமபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க விதித்த தடை 6வது நாளாக தொடர்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழையின் காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் கணக்கில் வராமல் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40,000 ரொக்கப்பணம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனை நடத்துவதற்கு முன்பாக அலுவலகத்திலிருந்து வெளியேறி தலைமறைவான உளுந்தூர்பேட்டை சார் பதிவாளர் தாமோதரன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவேங்கடம், களங்கப்பட்டி, கரிவளம், மந்தநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் உளுந்து, மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்டவைகளை விவசாயிகள் பயிரிட்டு வந்த நிலையில் விவசாயத்திற்கு ஏற்ற நல்ல மழை பெய்ததாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 1,88,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.
அலுவலகத்திற்கு வெளிநபர்கள் மூலம் லஞ்சம் பெறப்படுவதாக கிடைத்த தகவலின்படி நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது குறித்து அலுவலக ஊழியர்களிடம் விசாரணை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் உணவகத்திலிருந்து வாங்கி வந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட சிறுவனுக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவன் சாப்பிட்ட சிக்கன் ரைஸில் பெரிய அளவில் மரவட்டை கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் 52,600 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பட்டு சேலைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வருவது அறிந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் சக்திவேல் தலைமறைவான நிலையில் அவரை போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட நிலையில் கணக்கில் வராத 2 லட்சத்திற்கும் மேலான பணம் இருந்தது கண்டறியப்பட்டது. புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சோதனையை தொடர்ந்து செயற்பொறியாளர் சண்முகவேலுவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 1,71,500 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை வேட்டவளம் சாலையில் உள்ள சார் பதிவாளர் அலுவலக எண் 2 லஞ்ச ஒழிப்பு போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஆன்லைன் மூலம் பண பரிவர்த்தனை செய்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் முக்கிய கோப்புகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தகவல் அளித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் ஆபத்தை உணராத நபர் ஒருவர் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு நடுசாலையில் நின்று கொண்டிருந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் விதமாகவும் இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் நின்றிருந்த நபரால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தமிழக மாநில எல்லையான ஜூஜுவாடி போக்குவரத்து சோதனைச் சாவடியில் கணக்கில் வராத ரூபாய் 1,46,800 ரூபாயை கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனைச் சாவடியில் லாரி ஓட்டுநர்களிடம் அதிக அளவில் லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் ரவி தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை செய்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.